கல்லூரி ஆட்சியிருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் விலை மதிப்பு செய்ய முடியாத செல்வம் என்பது நாம் பெறுகின்ற கல்விதான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த வகையில் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு சாதனை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார். அந்த வாய்ப்பினை வழங்கியவர்கள் ஒருவர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர், மற்றவர்கள் என்னுடைய மிகப்பெரிய குடும்பமாக இருக்கக்கூடிய என்னுடைய திருவெந்தூர் தொகுதி மக்கள் என்பதை நான் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு இந்த பகுதி சார்ந்து இது இந்த பகுதி மட்டும் பயன்பெறுகின்ற வகையில் அல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்களும் பயன்பெறுகின்ற வேண்டும் என்ற விதத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக இங்கே வந்து இந்த கட்டடத்தை நான் திறந்து வைக்கும் போது அங்கே இருக்கின்ற மருத்துவர்களும் சொன்னார்கள், சார் பக்கத்துல இடம் ரெடியா இருக்கு, இங்க கூட நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கண்டிப்பா பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும்னாரு. ஏற்பாடு மட்டும் செய்யுங்க, அடுத்த நிமிஷமே நான் வரேன் என்று சொல்லி இன்றைக்கு 4 நாட்களை இங்க ஒரு பூமி பூஜையை நம்ம போட்டிருக்கோம். நம்ம இதை கட்டக்கூடிய அந்த கட்டடத்தை கூட நான் கேட்டேன், எத்தனை நாளா நீங்க முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க சார்? ஒரு 4 மாசத்துல நான் முடிச்சு தந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். விரைவாகவும் செய்யுங்க, தரமாகவும் செய்யுங்க, இதனால் மக்களுடைய பயன்பாட்டிற்காக நாம் கொடுக்க போகிறோம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் 4 மாசம் கணக்கு என்று சொல்லும்போது வருகின்ற நவம்பர் 27 மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் அன்றைக்கு நாம் திறக்கின்ற வண்ணம் இந்த கட்டடம் நல்ல தரமான கட்டிடமாக வந்துவிட வேண்டும். மக்களுடைய பயன்பாட்டிற்கு அன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கின்ற ஒரு நாளாகவும் அது இருந்துவிட வேண்டும் என்பதை என்னுடைய தொகுதி மக்களுக்கு முன்பாக இந்த கட்டக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய அரசு அலுவலர்கள் எல்லோரையும் நான் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள், தொகுதியினுடைய செல்ல பிள்ளை என்பதை தாண்டி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக உங்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது 5 வயசை கடந்து நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் தயவு செஞ்சு உடனடியாக பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்துருங்க. ஸ்கூல்ல எங்களை நம்பி ஒப்படைங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் சேர்ற பிள்ளைலேருந்து 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு போற பிள்ளைங்கலேருந்து கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைங்கலேருந்து அதை முடிச்சுட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வரைக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான ஒரு திட்டத்தை பத்திட்டு இருக்குது. இப்ப கூட நான் முதல் திட்டம் 3 ஆண்டுகள் நிறைவு செய்யும் போது வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது என்ன வெற்றி நிச்சயம் திட்டம் என்று சொன்னா, 8ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் தேர்ச்சி பெறாதவர்களாக இருந்தாலும், அது 10ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தனியாக ஒரு பயிற்சி வழங்கப்பட்டு அந்த பயிற்சியின் மூலமாக அவருக்கான ஒரு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரக்கூடிய வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறார். அதனால பிள்ளைங்க எந்த இடத்துலயும் நம்மளை விட்டு கொடுக்காம, எந்த இடத்துலயும் அவங்களுக்கு விட்டு போய் விடாமல், அவங்களுக்கு கல்வி அறிவும் வேண்டும், அதை முடிச்சதுக்கு தகுந்தாப்ப வேலை வாய்ப்பும் வேண்டும் என்பதை உறுதி செய்கின்ற முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக அந்த முதலமைச்சர் பல்லாண்டு காலம் அவருக்காக அல்ல நமக்காக அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும், குறிப்பாக நம்முடைய மண்டல குழுவுடைய தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும், எங்களுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் மாமண்ட உறுப்பினர் அண்ணன் நீலமேகம் அவர்களுக்கும், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற நம்முடைய அன்பு தம்பி ட்ரிபிள் கார்த்திக் அவர்களுக்கும், அண்ணன் விஜயகுமார் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற விசு ஆனந்த் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.